ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ரொம்பவே ருசியான ஒரு எலுமிச்சம்பழ சாதம் செய்ய போகிறோம். எலுமிச்சம்பழ சாதம் ஒருத்தரும் ஒரு வெரைட்டியில் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் ஒரு வெரைட்டியில் பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. அதுக்கு என்னென்ன பொருள் போடுறாங்க, அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சிம்பிளாக இன்றைக்கி பார்த்துடலாம். அது செய்கிறதுக்கு முதல்ல நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா சாப்பாடு 1 கப் ரைஸ் எடுத்து, புழுங்கலரிசி சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு செய்வோம் இல்லைங்களா, பொன்னி அரிசி, அதை தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸ்லேயும் பண்ணலாம், பச்சரிசிலையும் பண்ணலாம். எதில் பண்ணாலுமே நல்லாயிருக்கும். கோயிலெலாம் பார்த்திங்கன்னா பச்சரிசியில் தான் பண்ணி அன்னதானம்லாம் கொடுக்குறப்ப கொடுப்பாங்க. நான் இன்றைக்கி வீட்டில் செய்கிற அந்த பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் பொலன்னு உதிரியாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் சாதம் நல்லாயிருக்கும். இதில் சில பேர் கொஞ்சம் ஆயில் கூட போட்டு வைப்பாங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அந்த மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாம். அதை முதல்ல நம்ம சாதத்தை வடித்து எடுத்து வச்சுட்டு, அடுத்ததான் நமக்கு தேவையான பொருள் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் ஒரு 20லேருந்து 25 போல் இருக்கும். அதை கொஞ்சம் குட்டி குட்டியாக நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய். நான் காஞ்ச மிளகா முழுசாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வேணால் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்து எலுமிச்சம்பழ சாதம் பண்ணலாம். வேணுன்னா சேர்த்துக்கங்க, அப்படி இல்லைன்னா காஞ்ச மிளகாயை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலை தேவையான அளவுக்கு, கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலையை வறுத்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது தோல் நீக்கிட்டும் சேர்த்துக்கலாம், தோலோடையும் சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெமன் எடுத்துகிட்டு அதோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு மட்டும். ஏன்னா டைரெக்டாக நம்ம லெமன் ஜூஸை எண்ணெயில் சேர்க்கும்போது உடனே கசப்புத்தன்மை வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதை கொஞ்சம் அந்த புளிப்பு குறைக்கிறதுக்காக தண்ணியை ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றி நல்லா இதை கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா ஒரு 2 நிமிஷத்தில் திக்காயிரும். அதுக்கப்புறம் நம்ம சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். அந்த மாதிரி இப்போ எங்கள் மாமியார் பண்ணுவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வெரைட்டி போட்டிருக்கோம். இது இன்னொரு வெரைட்டி ஆஃப் லெமன் சாதம். இது எப்படி இப்போது பண்ண ஆரம்பிச்சிடலாமா? வாங்க போகலாம். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா கடாயை சூடு பண்ணிட்டேன். இதில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா எலுமிச்சம்பழ சாதம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஆயிலில் கூட பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆயிலில் தான் பண்ணுறேன். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்குறேன். ஆயில் சூடாகட்டும். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை போட்டுட்டு, ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலை தான், அதனால் ரொம்ப பொரிய விட தேவையில்லை. கூடவே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததான் சின்ன வெங்காயம். வெங்காயம் சேர்த்தாமையும் எலுமிச்சம்பழ சாதம் பண்ணுவாங்க. சேர்த்து பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் லைட்டாக வதங்கி சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். நான் முதவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா சேர்த்தும் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா சாஃப்டாகி அதுக்கப்புறம் நம்ம போட்ட வர மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுத்ததான் இதில் எலுமிச்சம்பழ சாரோட அந்த தண்ணி கலந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துடலாம். அடுத்ததான் நம்ம இதில் சேர்க்க போகிற பொடிகள்லாம் தான் உங்களுக்கு சீக்ரெட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. எங்கள் மாமியார் சேர்த்துற பொடிகள் எல்லாம் நான் சொல்கிறேன். ஸோ எல்லாருமே மஞ்சத்தூள் சேர்த்துவோம். அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அப்புறமா இதில் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். கூடவே வெறும் வெந்தயத்தை நல்லா வானலியில் போட்டு வறுத்து அரைச்ச வெந்தய பொடி. இது எவ்வளோ சேர்த்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/8 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்க்கணும். 1/4 டீஸ்பூன் கூட சேர்க்க முடியாது, ஏன்னா கொஞ்சம் கசப்பாயிரும். 1 கப் சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனீங்கனாலே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ
நம்ம அந்த லெமன் ஜூஸ் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்தோம் இல்லைங்களா, அது அப்படியே தண்ணியெல்லாம் எவாப்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்ருக்குது. இந்த டைமில் இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்புறம் கலந்துட்டு மறுபடியும் பத்தலைன்னா கிளறும் போது கூட போட்டுக்கலாம். எச்சா போயிடுச்சுன்னா ரொம்ப போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த தண்ணியெல்லாம் இதாகிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம சாதத்தை சேர்த்து கலந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாதம் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் நல்லா கலரியாச்சு. இந்த டைமில் உப்பு பத்தலைன்னா டேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட நீங்கள் உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் சேர்த்த அளவு வந்து நல்ல புளிப்பு, காரம், உப்பு எல்லாமே சரியாக இருக்குது. 1 கப் சாதத்துக்கு வந்து ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சரியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக கொஞ்சம் மல்லித்தலையை நம்ம போட்டு ஃபினிஷ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ருசியான நம்ம லெமன் சாதம் ரெடி. இதே மெத்தடில் இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சு, நீங்கள் யூஸ்வலாக செய்கிற லெமன் சாதத்தை விட இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோதான், சூப்பரான லெமன் சாதம் ரெடி. ஓகே, இப்போ லெமன் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொதிக்குது. சூப்பர். அந்த வெந்தய பொடி சேர்த்துருக்கிறது வந்து நல்ல ஒரு வாசம் வருது. இப்போ வேற ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம் சுட சுட. இதுக்கு வந்து எப்பயுமே பெஸ்ட்டான காம்பினேஷன் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வறுவல் தான். உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் கத்திரிக்காய் வறுவல், இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும் நான் வீடியோ போட்டுட்டேன் அப்படின்ட்டு. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.